வணக்கம் நண்பா. 9/7/24 கேரளா கெஸ்ஸிங். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நண்பா. இந்த சார்ட்டில் இருந்து தான் இன்றைக்கி ரிசல்ட் அடிப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் இந்த சார்ட்டில் இருந்து தான் இன்றைக்கி ரிசல்ட் அடிப்பாங்க. நேற்று நம்ம இந்த சார்ட்டை பார்க்காம விட்டோம். ஒரு 15 நாள் சார்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்புறம் நம்ம இடத்துல அந்த சார்ட்டுக்கும் நேற்று அடித்த ரிசல்ட்டுக்கும் அப்படியே ரிவேஸ் நண்பா. அதுதான் சொல்கிறேன், என்னோடய கெஸ்ஸிங்கை விட நம்ம சார்ட்டு தான் மெயின்னு. நம்ம நேற்று எடுத்துன்னு அந்த சார்ட்டும் ஓரளவு ஒத்து போச்சு. கொஞ்சம் கீழ்போர்டில் தான் நான் சொல்லியிருப்பேன். நேற்று நீங்கள் பாருங்கள், அதான் சொல்லியிருப்பேன். இந்த இப்போ நமக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆகுதுன்னா ஒன்று பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பி போர்டு வைக்கணும். அப்படி தான் இதை வச்சேன் நான். 31, 32, 30, 29 இதை வச்சு தான் நான் அவங்களுக்கு இந்த 731 கொடுத்தேன். ஒன்று தான் ஹீரோ நம்பரு, ஆல் போர்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். இதை கொடுத்தா நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இதில் ஒரு 1 கொடுத்துருக்கலாம். ஒரு 3 டிஜிட் பாஸ் ஆகிருக்கும், ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கும். சரி, ஓகே நண்பா. இன்றைக்கி வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நண்பா தான் இந்த இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் சார்ட். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். இது எப்படி எடுக்கிறேன்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து சி போர்டில் வந்து 0, 2, 4. இப்போ நமக்கு இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆனதை வச்சு நான் எடுத்துருக்கேன் நண்பா. இப்போ பி போர்டு 9 என்னும் போதும் உங்கள் கணக்கில் எது வருதோ நீங்கள் எடுத்து போட்டுங்க. ஃபைனலாக என் கணக்கில் என்ன வருதோ நான் அதை கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் என்ன வருதோ நீங்கள் அழகாக எடுக்கலாம் நண்பா. டெய்லியும் வின்னிங் வரும். நம்ம சார்ட் எல்லாமே போய் பாருங்கள், கன்ஃபார்ம் வின்னிங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டு 9 வச்சு எடுத்துருக்கேன். 9 வச்சு எப்படி எடுத்துருக்கேன்னா 9 இங்கே இருக்குது. பக்கத்தில் உள்ளது சி போர்டுக்கு வச்சு 91, 71. அடுத்து 9 எங்கே இருக்கா? இங்கே இருக்குது 9, 92, 96 அப்படி இதை எடுத்துருக்கேன். சி போர்டு 7 என்னும் போது தான் 77. அதே சேம் தான், 77, 37, 17, 97 அப்படி எடுத்துருக்கேன். ஏ போர்டு 9 என்னும் போது 4 டிஜிட்டுக்கு உங்களுக்கு நம்பரை வேணுன்னா அதேமாரி எடுத்துங்க. 19, 20, 79, 29, 89, 69 அப்படி எடுத்துருக்கேன். இப்போ இதேமாரி பார்த்தீங்கன்னா நண்பா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு 4 டிஜிட்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பா. 5420, 5222. 3 டிஜிட்டில் 414, 852. பிசியில் 38, 48, 88, 68, 78. இதெல்லாம் எப்படி கொடுத்தேன்னு இப்போ சொல்ல டைம் இல்லை நண்பா, எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதான் எனக்கு அதான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு போன வாட்டி என்ன அடித்தாங்க? 192 அடித்தாங்க. இப்போ இது போன வாரம் சார்ட்டு 192 அடித்தாங்கன்னும் போது நமக்கு லாஸ்ட்டு 192னா 2 நமக்கு சி போர்டு. இப்போ இந்த சி போர்ட்லேருந்து கண்டினியூ இந்த சி போர்டை வச்சு இதை நான் எடுத்துருக்கேன். இப்போ 192ன்னும் போது நமக்கு புதுசாக இந்த இடத்துல தான் 2 வருது. 2ன்னும் போதும் 2 பக்கத்தில் இருக்கிற நம்பர் கன்ஃபார்ம் 3 போர்ட்லேயும் உட்காரும் நண்பா. ஒரு நம்பர் இல்லை 3 நம்பருமே உட்காரும், இல்லை 2 நம்பர் கூட உட்காரும். அங்கே பாருங்கள், 2க்கு பக்கத்தில் 9, 2க்கு முன்னாடி 7, 2 கூடவே 7, 2 கூடவே 9. ஓகேவா? இதை வச்சு தான் நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இதெல்லாம் எடுத்தேன்னு சொல்கிறேன். இந்த சார்ட்லேருந்து இது எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த சார்ட்டெல்லாம் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் 1 மாதம் சார்ட் இருக்குது. அதை ஒரு 2 நாளில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஃபுல்லாக போடுறேன் நண்பா. ஓகே நண்பா, பாய். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு இதை விட ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம் நண்பா. ஓகே, பாய்.